1965 எம்ஜிஆர் இரட்டை வேடத்தில் நடிச்சு சக்கப்போடு போட்ட படம் தான் எங்க வீட்டு பிள்ளை. இந்த படத்துல நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் பாடல்ல வாலி அவர்கள் எழுதியிருந்தாரு. படம் வெளியாகி அமோக வெற்றி பெற்ற நிலையில இந்த பாடல் பட்டி தொட்டி எல்லாம் ரசிகர்களால கொண்டாடப்பட்டதுங்க. இந்த பாட்டை கேட்ட உடுமலை நாராயண கவி ஒரு நாள் வாலியை சந்திச்ச போது, என்ன வாலி, நான் ஆணையிட்டால்னு பாட்டு எழுதியிருக்க, அதுக்கப்புறம் அது நடந்து விட்டால்னு எழுதுனா என்ன அர்த்தம்? அப்படின்னா யார் ஆணையிடுவா? ஆணையிடுற இடத்துல இருக்கிறவன் எப்படி அது நடந்து விட்டால்னு சொல்ல முடியும்னு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவன் சொன்னான் நடக்கும் என்ற இடத்தில் இருக்கிறவன் தான் ஆணையிடுவான். அது என்ன நீ அபத்தமா அர்த்தம் இல்லாம பாட்டு எழுதியிருக்கன்னு கேட்டிருக்காரு. வாலி கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாம இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க பையன் என்ன செய்யறான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு உடுமலை, அவன் எங்க நம்ம பேச்ச கேட்கறான், நம்ம பேச்ச அவன் கேட்கறதே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வாலி, நீ ராமகிருஷ்ணனுடைய அப்பா தானே, நீங்க ஆணையிடுற இடத்துல தானே இருக்கீங்க, தந்தை ஆணையிட்டு மகன் கேட்கலையே, அதனால அது நடந்து விட்டால் தானே, அப்போ இந்த பாட்டுக்கு இதுதான் அர்த்தம்னு சொன்னாராம். இப்படி ஒரு பதிலை எதிர்பாராத உடுமலை பேச முடியாம வாயடைச்சு போயிருக்காருங்க.